ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா விளாக் தான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நைட்டு தீர்த்த குடம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யார் தீர்த்த குடம் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன்தான். பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் பண்ண போகிறாரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் அவர் தீர்த்த குடம் எடுக்கிறாரு. நாங்கள் தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். மாலை குத்துதுன்றாரு, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் எடுத்துகிட்டு வந்தார் தீர்த்த குடத்தை. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. 10:30-11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு மாவு பிணையறக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாவு பிணையருக்கு பாகு காய்ச்சிட்டு இருக்கேன். இது 12 மணி ஆயிடுச்சுங்க. அதாவது இது மார்னிங் எடுத்த வீடியோ. மாவெல்லாம் பிணைஞ்சிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு எனக்கு 12:30 மணியே ஆயிடுச்சு. 1 மணி கிட்டத்தட்ட தூங்கும்போது இது மார்னிங் ஹஸ்பண்ட் எடுத்து பழம் அதெல்லாம் தட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மாவிளக்கு அந்த ஊர்வலம் போக போகிறோம். அவர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தம்பிக்கு ஸ்கூல் இருக்குங்க, எக்ஸாம் இன்னைக்கு. அதனால் இந்த ஒரு 2 எக்ஸாம் தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, அதனால் எக்ஸாம் மிஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஸ்கூலுக்கு போயிட்டாரு. என்னை கொண்டு கோயிலுக்கு விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ ஊர்வலத்துக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டாருங்க, வீடியோ எடுக்கிறாரு. அதனால தான் இப்போ இந்த கேங்கில் முன்னாடி நிற்கிறேன். யாரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த குரூப்பில் எங்கே இருக்கேன் அப்படின்றத யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் ஃப்ரண்ட்டில் இருந்தேன், இதில் கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். பார்த்துட்டிங்களா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது என் ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோ தான். ஒரு வேளை ஜூம் பண்ணாலும் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் எடுத்த வீடியோ. இப்போ பால் குடத்துக்காக வந்திருக்கோம். நேற்று நைட்டு தீர்த்த குடத்துக்கு வந்தோம், இது பால் குடத்துக்காக வந்திருக்கோம். இப்போ பால் குடம் பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் எடுக்க போகிறோம். ரொம்பவுமே வெயில் அதிகமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே தம்பி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. தம்பி பிபி வேணும்னு சொல்லி அது அடம் பிடிச்சி அது வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பால் குடம் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா தான் பால் குடம் எடுக்கிறாங்க. எப்போவுமே அவங்க பால் குடம் எடுப்பாங்க. இது நடந்து போயிட்டுருக்கோம். கோயிலேருந்து பால் குடம் எங்கேருந்து வருமோ அந்த பிளேஸுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அதுவும் இன்னொரு கோவில் தான். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சந்தை கடை. இது கூட நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது சந்தை கடையெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும், இப்போ எதுவுமே இல்லாத போது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த ரோடு எப்படி இருக்குது, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாருமே அந்த பால் குடம் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி ஒன்று. ஓகே, இப்போ பால் குடம் எடுக்கிறதுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. அங்கே எல்லாமே பூஜை பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அக்னி சட்டியும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த தம்பி ஏதோ வேண்டுதலுக்காக அக்னி சட்டி எடுக்கிறாங்க. கொஞ்சம் ரொம்பவுமே சிரமப்பட்டாங்க. இருந்தாலுமே கோயில் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் தெய்வ சக்தி தான். தீர்த்த குடம் இருந்த அளவுக்கு பால் குடம் கம்மியாக தான் வந்துச்சு. ஒரு 5 பேர் தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா வெயில் அதிகம், அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, இப்போ பால் குடம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உப்பு வாங்கி போடுறது வழக்கம். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த திருவிழா விலாகே போன வருஷம் எடுத்த விலாகில் சொல்லியிருப்பேன். உப்பு வாங்கி அந்த கம்பத்தை சுற்றி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இது அப்பாவும் பையனும் டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். போன வருஷம்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தான் என் பையன், போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த வருஷம் அவங்க அப்பா கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறான். அது ஒரு தனி ஃபீல் இல்லைங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்கெல்லாம் டான்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். ஆனால் யாருமே வரல. அதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோமா அப்படின்றது தெரில. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 90s அபவ் 2K கிட்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்களோட டான்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி ஆடும்போது ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் திருவிழாவுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண புதுசு அப்படின்றதுனால அப்போ நம்ம வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தோம். திருவிழா விலாக் இருக்குது. இருந்தாலும் அப்போது கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா திருவிழா அப்படிங்கிறப்ப நம்மளோட தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. தெரியாதவங்க கிட்ட நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியும்.
அதாவது நல்லா இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து ஓப்பன் அப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலரெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க. ஏன்னா ப்ராட் மைண்டடாக நம்மக்கிட்ட வந்து அந்த கமெண்ட்டை சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எனக்கு ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இருக்கிறது ஒரு லைஃபு, இதில் வந்து தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டான விஷயமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.